மனசாட்சி என்பது இல்லையா? முத்தம் கொடுன்ற சீவம் ரத்தமா ஒழுகிறது. எங்க இடங்குது முத்தம் கொடுக்க? ஆமாங்க. நான் தடிக்குதா? ஆமாங்க. நாத்து மணி அடிக்குது. ஆமாங்க. ஐயோ அப்பா போதுங்க அம்மா, நான் பார்த்து கொள்ள. வாங்க வா. ஐயோ அப்பா சாமி முத நாளே இப்படி இன்னும் போ என்ன கேட்கும்? ஈசா கைலாய வாசா. ஆமா என்ன அப்படி பேசிக்குவாங்க கிராமத்துல. எப்பா என் வீட்டுக்காரங்க பாருங்க. அவர் யாரு உனக்கு? மாமா. உனக்கு சேர்த்து காட்டலாமா? சூப்பரா இருக்கு. ஆனா என் மாமியார் என் மச்சிச்சு அப்படி பொறுத்து வச்சு நீ அவனை பாடா அண்ணிந்தா அப்பா அம்மா பேச்சு கேட்டு இருந்தா அவன் இந்த வார்த்தை சொல்லுவானா? என் மாமியார் போறது நல்ல சீம பசுவோட கத்து என் மச்சிச்சு போறது போது அணில் கத்து இதெல்லாம் யார் கொடுக்குற இடம்? இதெல்லாம் யார் வைத்துக் கொண்டிருந்த உனக்கு முந்தி பிறந்தபடி நானு இதை பாருடி. நான் பாவமா இல்லையா? இன்னும் வேகமா தூக்கு. என்னடா தூக்கா? தூக்கி வாடி. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? மொத்தம் இதுக்கெல்லாம் காரணம் யாரு? நீதான். இதுக்கப்புறம் 2 பேரும் இந்த அமராவதி நாட்டுக்கிட்ட பார்த்தேன். தூக்கி போட்டுருவேன். இதுக்கப்புறம் வராதிக்கிட்ட பார்த்தோம். என்ன குடும்பத்துல பிரச்சனை? கடைசியா தாய் விட்டு கோரிக்கை வந்துட்டு போறேன். இதுதான் உனக்கு புடி புடி. மூத்த பிள்ளை அவ்வளவு உசாரா இருக்காது. சின்ன பிள்ளைங்க தான் உசார அதிகம் சொல்லுவாங்க. சுத்தி ஓரம் வச்சுட்டு காத்து வாங்கி உசாரா. ஆமா என்ன குடும்பத்துல பிரச்சனையா? எதுக்கு உங்க அப்பா அம்மா எல்லாம் கூட வச்சுக்கிறாங்க? என் ஆசை மணாலா, என் மாசற்ற மாணிக்கம், ஆணின் பெரும்பொருளே, பேர் அழகின் பிறப்பிடமே. இப்பதான் லைன் வந்து காதலுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. உன் சிரித்து செழித்த சிங்கார முகத்தை இந்த சிவஞான வள்ளியிடம் காட்டுங்கள் பார்க்கலாம். ஆமா யாழக பார்த்தவனுக்கு வேக்க வந்துச்சு தானே. ஏன்னா ஊர்ல இருக்கிறவங்க அப்பதான் சொல்லுவாங்க, யாழக பார்த்தாலே வேக்க போனாங்கலாம்.
என்னங்க ஆமா என்னதான் பிரச்சனை உங்க குடும்பத்துல? பிரச்சனை நீதானங்க. ஆமாங்க. நான் என்ன பண்ண? சுயவரத்திற்கு வந்து அமர்ந்து கொண்டு இருந்தாயே, அங்குதானே எனக்கு இருள் சூழ்ந்தது. என்ன ஆச்சு? லைட் ஆஃப் பண்ண. யார் அப்படி யாரையால் தயாரா போலாம்? இன்பமான வாழ்க்கையில் இருள் சூழ்ந்து விட்டது. காரணம் என்ன? நீங்கள் தானே. இதாடி காரணம் நான் தான். என்ன? ஆமாங்க. இத பாருங்கள் அத்தா. அத்தா, என் ஆசை மணாலா. அத்தானா? ஆமாங்க. என்னங்க உங்களை தாங்க. என்னையா? நீங்க யார்? என் கணவர். எப்படியா? நான் யார்? உங்களுடைய மனைவி. எப்படியா? நாம் இருவருக்கும் உறவு ஏற்பட்டு விட்டது. இங்கு பார்த்தாயா மாலை. இந்த மாலை சிவன் கத்தில் இருந்த மாலை. இந்த சக்தி வாய்ந்த மாலையை சுயவரத்தில் சுழித்துக் கொண்டு ஆடினேன். இந்த மாலை யார் கழுத்தில் விடுகிறதோ அவரே எனக்கு மணாளன் என்று நினைத்து இந்த மாலை உங்கள் கழுத்தில் விடுந்து விட்டது. நீங்கள் தானே என் கணவர். இந்த மாலை வந்தனால புருஷனான 100 ரூபாய் மாலையை போறதுக்கு பதிலா ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு பிரியாணி வாங்கி கொடுத்தது தெம்பா சாப்பிட்டு பட்டிமா கடைரம்பா. நான் அஜித் சார் ஆர்மி வந்த ஒரு பிரியாணி வாங்கி கொடுத்து நான் பிரியாணி சாப்பிட்டு போவேன். பஸ் என்னங்க வாழ்க்கை எப்படி நடத்த போகிறோம் என்பதே உங்களுக்கு புரியாமல் பேசுகிறாயே. மீன் வீட்டுல இருந்து பஸ் ஏறி போய் மீன் சாப்பிட்டு வந்து அப்படின்னா நான் தான் உன் கணவன். நீங்க என் கணவர். நீ மனைவி. நாங்க மனைவி. ஆமா. இந்த கல்யாணம் பண்ணா சீர்வரிசெல்லாம் போடுறாங்க. அவங்களுக்கு என்ன கொடுத்துக்கிறாங்க? சீர்வரிசையா? எனக்கு ஒன்றும் கொடுக்கலங்க. கேட்டுமா? நான் தாய் சொல்லுவேன். என் திருமண கிராம என் தாய் உள்ளமே சீர்வரிசை நீங்களா திருமணம் செஞ்சுதான் வந்துருக்கீங்க. ஆடு மாடு மேய்க்கிறது கூட 10 சாப்பிடா கேட்கறான். ஏன் அழுகி கோழி அழுகி பொண்ணு தெரியுமா? புஷ்பு, சிம்ரன், நமிதா. அப்படிலாம் அந்த பொண்ணு மூஞ்சி பார்த்து எப்படி இருக்குதுன்னா என் கணவராக பார்த்து புஷ்பு, வேற யாரு? மூஞ்சி பாரு. சிம்ரன், வேற யாரு? நமிதா. நமிதா நமிதா. கேட்டுங்கம்மா நீங்களா? சரியா? சொன்னேன் அவங்களாம் செட் ஆகலப்பா. ஒருத்தர் குண்டாகிற, ஒருத்தர் ஒல்லியாகிற, ஒருத்தர் செப்பியாகிற. அவ்வளவு வேணாம். ஆனா யாருப்பா கூட போராட்டமா போச்சு? டிவி பாக்குறேன் இல்லையா பாலி? டிவி பார்த்தா தானே. அதனாலதான் பையன் கேக்குது எங்கப்பா போய்க்கிற மோர் அடிக்க. அப்ப நான் உன் கடமை ஆடு மாடு மேய்க்க கூட 10 சேரனாக போறோம். போவேன். விதவிதமான சாப்பாடுவேன். விதவிதமா சாப்பிட. இது முன்னத்தான் மண்ணுல கல்லுல ஊர்ந்து கிடப்பேன். ஒரு பெட் எடுத்து கூட கூடாது. அவங்க அப்பா சொல், நம்ம 2 பேரும் கட்டி பிடிச்சி ஊர்ந்து கிடலாம்ல பெட்ல. சொல். ஆமா, செங்கோணத்துல இருக்கிறவங்க எங்க அம்மா வீட்டு ஜனங்க தான். அடுத்த வாட்டி வரும்போது பெட் புதுசா கட்லோட எடுத்து கொடுக்குறாங்க. பீரோ, கட்லு, பெட், தலைகாணி, பைக் மொத்தம் எடுத்து கொடுக்குறாங்க. நீங்களாம் மகளிர் குழுலாம் கையால கட்டி காசு போடுற பையன் அப்படியே மனைவி தூக்கி மூடி உட்கார பின்னாடி உட்கார வைக்காது. பின்னாடி உட்கார வச்சுலாம் போற பையன் கட்டு பையன் போட்ட போல சைட் போவாங்க. அதனால தூக்கி மூடி உட்கார வச்சுக்கின்னு சாவி போட்டு ஒரே மாரி மெரிசினா போதும் வண்டி. அப்படியே ஏங்க அப்படியே கட்டி பிடிச்சினே ஓட்டு போவேன். அது எப்படி பிடிச்சி முறுக்குவேன் போவேன். சரியா? ராயல் என்ஃபீல்டு வாங்கி கொடுத்து. ஆமா, ராயல் என்ஃபீல்டு தான் நான் ஓட்டுவேன். சாதா வண்டியில ஓட்ட மாட்டேன். ஆமா, நகலா எங்க? இல்லங்க. நகலா இல்ல கொடுத்துட்டேங்க. நகலா கொடுத்துட்டு என்னங்க திருமணமான முதல் நாள் எட்டு ஒதுக்கிறீங்க? வேற சாப்பாடு இல்லைன்னு சொன்னா கூட ஒரு அடைக்கிற நகை வச்சுட்டு கூட நம்ம 4 வேளை சாப்பிடலாமா? நகலா கைட்டு கொடுத்துட்டு நீ எதுக்கு வந்த? என் கஷ்டத்தை துண்டுறதுக்கு வந்துக்கிறியா நீ? ஐயோ அம்மா தாயே, செங்கோட்டத்துல இருக்கிறவங்கள என்ன இந்த பக்கம் திரும்பி பார்த்தா 10 தென்னந்தோப்பு, அந்த பக்கம் திரும்பி பார்த்தா 10 மாந்தோப்பு, இந்த பக்கம் சவுக்கு தோப்பு. ஐயோ நீங்களே சொல்லுமா? இந்த பக்கம் தென்னந்தோப்பு, இந்த பக்கம் சவுக்கு தோப்பு, இந்த பக்கம் வாழைத்தோப்பு. அவனுக்கு போட வேண்டிய தனி மாலை, அவனுக்கு போட வேண்டிய தானே மாலை. ஏதோ ஏன் கிறகம் வந்து மாட்டிக்கிச்சு. இல்லைன்னா நேரம் போலூர்ல அப்படியே வந்து 20 பிளாட் வாங்கி போட்டு அங்கே பெரிய கம்பெனி கட்டிருப்பேன். நான் போலூர்ல கம்பெனி கட்டுறேன். நான் தான் கட்டி வச்சிருந்தேன் கம்பெனியை.
கம்பெனியா ஐயோ அம்மா ஐயோ கம்பெனி ஓனர் யாரியா ஓனர் ஆளுங்க வாத்தியார் தான் நானு. நான் தம்பி நானு ஓனர் தம்பி நீ. பசங்களா குழந்தைங்க சொல்லிச்சேன் ஊரு இப்படி அம்மால மேலகளை கைய வச்சுன்னு எப்படியா அப்பயா நீ தானே சோறு போன கூட்டாந்து விட்டு மேல போட்டியா வாய்க்கு சீரா என்ன வாய்ப்பு சீரச்சான் என்னடா? பாரு என் வீட்டு மகாலட்சுமி பாரு எப்படி இருக்குது மூஞ்சு மகள் பாரு பிச்சைக்கார பையா தம்பி அதிர்ஷ்டம் சொல்லிட்டு நானும் கம்மன் நானும் உக்காந்து என் மேல கூட வீடியோ மாலை உன் மேல வீச்சு மரியாதை குடும்பம் வச்சு காப்பாத்து நல்லதை நினைச்சிருந்தா உன் ஜவுகுத்தி எட்டி வச்சுக்கிறான் ஒரே இப்ப கூட தவறு கிடையாது உன்னால முடிஞ்சா எங்க அக்கால வச்சு வாழ்த்துனா வாய் எங்க அக்கா என் வீட்டுக்கு அனுப்புடா அவசியம் கிடையாது வச்சு வாடா இல்லனா உக்கால வீட்டுக்கு அனுப்பு குட்டியா கொஞ்சம் சொல்லுப்பா வாமா என்னப்பா சொல்லு உக்கால வச்சு வாழ்த்தல வாழணும் இல்ல வீட்டு போனா வீட்டுக்கு அனுப்பிச்சு எங்களுக்கு அனுப்பிச்சு ராஜா செல்ல குட்டியா உங்க வீட்டு போன உங்க வீட்டுக்கு இட்டுன்னு போயிடா உன் பொன்னாடி கூட்டாந்தியா உங்க விட்டு போடா பட்டா தட்டு எப்படியா பையன் தம்பி நீ அனுபவி கூட தம்பி சரியா நான் தான் உங்க கிழவன் ஆமாங்க. ஒரு யாரும் பார்க்கல யாரும் பார்க்க மாட்டாங்க. ஒரு முத்தாவணும் ஐயோ என்னங்க இது முத்தமா? எனக்கு அதெல்லாம் பிடிக்காதுங்க. முத்தெல்லாம் கொடுக்க மாட்டேன், பிடிக்காது. முப்பா பிடிக்காது. என்ன குடும்பம் பண்றது ஏமா பெரியம்மா நீங்களே சொல்லாமா நீங்க கணவன் நான் மனைவி. முத்தம் கொடுக்காம என்னம்மா குடும்பம் பண்றது நானு அது எங்கம்மா நல்லா இருக்குது. நான் முத்தம் கொடுக்கறதுக்கு ஒரு இடமாவது நல்லா இருக்குதாம்மா. ஏமா என் தலை எழுதம்மா எப்படி மாட்டேங்குது காலி ஐயா முத்தையா என்னை சுத்தி விட்டு வேடிக்கை பாக்குறேன் ஐயா. ஐயா எனக்கு எப்பேற்பட்ட மாப்பிள்ளாம் வராங்க காத்துக்கு வந்துட்டு இருந்தாங்களே ஐயா. முத்தையா எனக்கு எத்தனை பட்ட நடிகலாம் வந்தாங்க தெரியுமா? அவங்களா ரிஜெக்ட் பண்ணிட்டு வந்தேன். இந்த அழிமூஞ்சி என் தலையில கட்டி வச்சது நியாயமா ஐயா? நியாயமா? மனசாட்சி என்பது இல்லையா? முத்தாரு முத்தம் கொடுன்ற சீவம் ரத்தமா ஒழுகிறது. எங்க இடங்குது முத்தம் கொடுக்க? சீவா ஆமாங்க. நான் தடிக்குதா? ஆமாங்க. நாத்து மணி அடிக்குது. ஆமாங்க. ஐயோ அப்பா போதுங்க அம்மா நான் பார்த்து பண்ணல. வாங்க வா. ஐயோ அப்பா சாமி முத நாளே இப்படி இன்னும் போ என்ன கேடியோ? முத்தாரு ஈசா கைலாய வாசா. ஆமா என்ன அப்படி பேசிக்கு வாங்க கிராமத்துல. எப்பா என் வீட்டுக்காரங்க பாருங்க. ஆமா ஏமா இருப்பா ஒரே வார்த்தை என்னப்பா நல்லா இன்னைக்கு கேள்விப்பட்டிருக்கியா? கேள்விப்பட்டிருக்கீங்க. அதுதாம்மா இது. அதுதானா இது? சரியா என்ன சொன்ன நேரம்? ஐயா அதுதானா ஈசா கைலாய வாசா. அஜித் ஈசா கைலாய வாசா மூணு பேர் முன்னாடி கணவருங்களா உங்களுக்கு? 3 பேர் புருஷனா முன்னாடி புருஷனா? ஏங்க தெய்வங்க அது. தெய்வம் எங்க தெருவில் தான் வந்து போயிருக்கிறாரு. அப்படி சொல்லு. உன்னை பார்க்கத்தான் நீ வந்திருப்பா. உன்னை பார்க்கத்தான் வந்திருப்பாரு. எங்க ஐயோ அப்பா சாமி சட்டில வேற மாதிரி வீதப்பா. ஏமாத்தாண்டா ஐயா என்ன சொல்றாரு பாரு. எந்த ஐயா? நைனா மனசாட்சி ஐயா. நைனா என் தேங்க அப்பா எல்லாம் யாரு ஓடி போறாங்க? அம்மா தாயா கட்டமல போய் அந்த வாய்ஸ் எனக்கு இது நானா போட்டேன். அந்த இறைவன் அப்படிதான் பாட்டி போய் காலைல கொடுக்குறது மக்களா இன்னத்துக்கு மாலை போட்டு திட்டுறாங்க. ஐயோ அப்பா ஓடியாங்களா தாயே. யாருன்னா வருவீங்களாமா? யாருன்னா வந்தீங்கன்னா ஊருக்கு காலாடி கும்பிடுங்க. சரி முத்தாங்க எப்படிங்க கொடுப்பது? வாயால் தான். ஐயோ என் தலை வீதி இதெல்லாம் ஏம்மா
ஏங்க கண்ணை மூடுங்க கண்ணை மூடுங்க முத்தம் கொடுக்குறேன் கண்ண முன்னாத்த மொத்தம் ஏன்னா நீதி அண்ணா நீதி அண்ணா நியாயமாண்ணா நீதாவது ஐயோ என் சாமி ஒரே முத்தா என் தெய்வமே ஐயோ எல்லாம் கண்ண முடியும் என் முன்னாடி எனக்கு முத்தா கொடுக்குறான் ஏறமாரம் கண்டவன் என் வீட்டுக்காரன் இது போட்டாங்க பக்கத்து வீட்டுக்காரன் கதையா இது போயிரு அப்ப உனக்கு பக்கத்துல ஐயோ அப்பா சாமி நான் ஒண்ணும் சொல்லலையப்பா நான் எத்தாலும் கேட்டுறியாப்பா ஒண்ணு இல்லாத உடுக்காச்ச பையன் உடுக்கு ரெண்டு போட்டாடியா தம்பி அடிச்ச பையன் சொல்லுவாங்க பெரியவங்க அவர் எங்க ரெண்டு போட்டாடி ஒண்ணுக்காக தான் வழி இல்லாத முத்தம் ஒரு கேடு மேல வரப்போகுது அது இல்ல வடிவேல் எதுவும் ஊரு நான் முத்தம் கொடுக்கணும் கைகால் மட்டும் நல்லா எடுத்து வச்சுக்கா ஓ மேல உன்னை ஓர விட்டு அடிக்கணும் புரிய வாய்ப்பு வாமே ஏய் வாமே என் மனாடி எனக்கு கிஸ் பண்ணிட்டா பாருங்க தாலி கட்டிய மணிமாதா கூட விருப்பம் எனக்கு ஓய்வுதாப்பா உனக்கு தான் ஓய்வுது எங்க ஓய்வுது உனக்கு வந்துச்சுமா எங்க ஓய்வுது ஏங்க டாக்டர் கிட்ட போனா கூட என்ன சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க வீட்டுக்காரங்க முத்த இந்த மாதிரி ஆயிடுச்சவனு கேட்க மாட்டாங்க ஏமா வீட்டுக்காரங்க முத்த சீ வந்துச்சு என் அன்பு தெய்வமே அடித்தாலும் அணைத்தாலும் கல்லானால கணவன் புல்லானால புரிந்த கணவனை கண்காண தெய்வம் என்று பிறந்த வீட்டை விட்டுவிட்டு நாட்டை விட்டுவிட்டு பெற்றெடுத்த தாய் தந்தை உடன் பிறந்த தந்தையை விட்டுவிட்டு நீங்களே கதி என்று வந்துவிட்டு ஒரே ஒரு விண்ணப்பம் என்னங்க நான் தூங்கி ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஒரே ஒரு பாட்டு